1908 வந்தது. 1914 கோயில் கட்டினது 1914 வந்த முதல் அம்பாள் தான். அதுக்கப்புறம் தான் மற்ற சவுத் ஆஃப்ரிக்கா இங்கே எல்லாமே வந்தது. முதல் அம்பாள் இது. ஐயப்பன் வந்து ஆப்பிரிக்கா கான்டினென்ட்லேயே முதல் வந்து ஐயப்பன் இங்கே தான் 1958. இங்கே ஐயப்பனுக்கு 2 வைஃப் இருக்கு. 2 பூர்ணா புஷ்கலா. அது ஐயனார் பூர்ணா புஷ்கலா சேர்ந்த ஐயப்பன் இங்கே ஒரு தான். அப்போ 1950 ஐயப்பன் வந்து முதல் ஐயப்பன் இந்த கோயில் தான் வந்தது 1958. முருகன் வந்து 1921. இந்த சிவன் நந்தி வந்து 1923. எல்லாம் பழைய மூர்த்தி. இது சிறப்பு. ஏன்னா இங்கே சவுத் ஆஃப்ரிக்காவில் இவ்வளோ பெரிய லிங்கம் எங்கேயுமே இல்லை. இங்கே தான் இருக்குது ஆஞ்சநேயர். இதே ஒருகல் ஆஞ்சநேயர். இதே ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா பின்னு இருந்து பார்த்தீங்கன்னா அது ஆஞ்சநேயரோட வால் வந்து தமிழ் ஓம் சைன வந்து ஓம் ஓம் அந்த தமிழ் ஓம் அந்த இதில் வருது. ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே கிடையாது. நீங்கள் உள்ளே போகக்கூடாது இப்படின்னு நீங்கள் எப்படி விரும்புகிறீங்களோ தாராளமாக நீங்கள். அவங்களே அபிஷேகம் பண்ணாங்க. இப்போ இடையில வந்து திடீர்னு நாங்கள் நிப்பாட்ட முடியாது. அதனால தான் கோபுரத்தில் கலசம் வைக்கல. அப்போ இது ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரனால அவங்களே வந்து அபிஷேகம். பஞ்சவர்ண பெயிண்ட். ஆமாம், பஞ்சவர்ண பெயிண்ட். என்னென்ன சாப்பாட்டில் நாங்கள் வெஜிடேரியன் எடுத்துக்கிறோமோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் அது அத்தனை கலர் தான் இங்கே பார்த்தீங்கன்னா. க்ரீன் பீன், வெண்டிக்காய், ஆரஞ்சு, லைம் என்னென்ன சாப்பாட்டில் நம்ம வெஜிடேரியன் இருக்கோ அது ஃப்ரூட்ஸ் வெஜிடேரியன் அதோட கலர் அம்சமானது தான் பஞ்சவர்ணம். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் வாடி 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 மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. என்னிலே இருந்த ஒன்றையானறிந்த சிவலிங்கத்துக்கு மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம கையால் அபிஷேகம் பண்ண முடிஞ்சதுன்னு நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த கோவிலில் அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 1008 பால்குடம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து 3வது கால பூஜைக்கு வந்து பாலபிஷேகம் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த டைமில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் வச்சு அவங்க பாலபிஷேகம் மறுபடியும் சிவலிங்கத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அபிஷேகம் சிறப்பாக சூப்பராக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ரொம்ப தெய்வீகமாக இருந்தது. இந்த பிரம்மாண்டமான சிவலிங்கமில் நடந்த அபிஷேகத்தை நேரில் பார்க்கும்போது அப்படியே மனசே உருகிடுச்சு. பேக்ரவுண்டில் இந்த ஓம் நம சிவாய பாட்டு, அதுக்கப்புறம் சங்கு ஊதுனாங்க. அந்த சத்தத்தோட இவ்வளோ கிட்டக்க இவ்வளோ பெரிய சிவலிங்கமில் வந்து எல்லா அபிஷேகத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்கும்போது வேறு உலகத்துக்கே போயிட்ட மாதிரி இருந்தது. அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில் ஓரெழுத்து அறிந்து கூற வல்லிரே. அஞ்சல் அஞ்சல் என்று நாத நம்பலத்தில் ஆடுவே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. இடது கண்கள் சந்திரன் வலது கண்கள் சூரியன் இடக்கை சங்கு சக்கரம் வலக்கை சூழமான் மழு எடுத்த பாத நீழ்முடி எண் திசைக்கும் அப்புறம் உடல் கலந்து நின்ற மாயம் யாவர் காண வல்லரே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய. உருவுமல்ல வெளியுமல்ல ஒன்றை மேவி நின்றதல்ல மறுவுமல்ல காதமல்ல மற்றதல்ல அற்றதல்ல பெரியதல்ல சிறியதல்ல போகுமாவிதானுமல்ல அரியதாகி நின்ற நேர்மையாவர் காண வல்லரே. ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய
தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டுமென்று வேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது Always pray start with sweet and simple. Now this prayer is 6 o'clock. One of our Saivik 63 Nayanmar. It's called Kannappan Nayanar. Kannappan. He did prayer, right? I will explain to you inside. So 6 o'clock he did prayer, right? The next jamam 9 o'clock. It called Markandeya Maharishi. Markandeya. The small boy 16 years old. He did the prayer. So Shivaratri day, some of the people they did the prayer. They achieved what they want. Shakti. So those time, Lord Vishnu and Brahma, they had a head weight. Brahma got head weight too much. Hey, I'm the creator of the universe. I'm the big. Then Vishnu start. Hey, I want the beautiful wife. Who? Lakshmi. I'm the very luckiest person. I'm the big man. Both of them like a minister. But they forget they got one president thing. Lord Shiva. He's the big man. So they had the war in between. Right, that story happened. It's called Lingodbhava. 12 o'clock prayer. So you can't buy the God with the money. Whose money? Own the Lakshmi, Vishnu. Vishnu, Lakshmi has got money. You can't buy the God with the money. Then you can't buy the God with education. Who's got education? Lord Brahma, you own the Saraswati. So you can get the God only with the bhakti. That's a competition that happened, right? That story happened, Lingodbhava. So Lingam Shiva came from the ground by, it's called Swayambhu Lingam, middle night. Then Parvati, she prayed 6 o'clock, 9 o'clock, 12 o'clock. She married Lord Shiva like Ardhanarishwara, morning 3 o'clock. You understand? Now, this century, 21st, 22nd century, we, all the women asking, I got equal power 50% on my husband. Am I right? But you forget 15,000 years before, you see the Lord Shiva, he gave half right for the Shakti. You understand, ma? You understand what I'm saying? Husband gave 50% say on his body, that means respect the woman. It already is in our religion, but we talking only now. But family, as a family, husband, wife, 2 brothers, sisters. மகா சிவராத்திரி அன்னைக்கு எதுக்காக இந்த 4 கால பூஜை நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இந்த 4 கால பூஜை வந்து சாயந்தரம் தொடங்கி அடுத்த நாள் விடிகிற வரைக்கும் நடக்கும். சாயந்தரமாக சிவபெருமானை வந்து இன்வைட் பண்ணி தீபம் ஏற்றி மந்திரம் சொல்லி நைட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எனர்ஜி அப்படியே அதிகமாகும். எனர்ஜி அதிகமாகி நடு ராத்திரியில் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகிடும். மைண்ட் ரொம்ப கிளியராக இருக்கும். நம்மளோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியை ரொம்ப நல்லா உணர முடியும். அண்டு கடைசியில் வந்து இருள் நீங்கி சூரியன் பகவான் வரும்போது நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி நமக்கு ஒரு வாழ்க்கையில் வெளிச்சம் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உண்டு பண்ணுறது தான் இந்த சிவராத்திரி பூஜை. கோவிலுக்கு உள்ளே இருக்க எல்லா சிலைகளுக்குமே வந்து திரை போட்டு மூடியிருந்தாங்க. ஸோ முதல்ல பிள்ளையார், அதுக்கப்புறம் முருகர், அதுக்கப்புறம் ஐயப்பன், அதுக்கப்புறம் கிருஷ்ணர், அதுக்கப்புறம் சிவன், எல்லாருக்கும் ஒருத்தருக்கா பாட்டு பாடி ஒவ்வொரு திரையாக ஓப்பன் பண்ணி பூஜை பண்ணாங்க. முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு. Om Shakti Namaha
ஹிந்துஸ்தானி டான்ஸ் அதுக்கப்புறம் பரதநாட்டியம் ரெண்டுமே முடிஞ்ச பிறகு ஒரு பூஜை பண்ண பிறகு அதுக்கப்புறமா பிரசாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ முதல் கால பூஜை முடிஞ்சிடுச்சு. நைட் டைமில் கோவில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. கோபுரங்கள்லாம் ரொம்ப அழகாக தெரிஞ்சிச்சு. ஏன்னா அங்கங்கே லைட்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ லைட் போட்டதில் வந்து அதோட கலர்ஸ்லாம் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி அழகாக தெரிஞ்சிச்சு. கோவிலில் அன்னதானம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. முதல் கால பூஜை முடிஞ்சதுமே வந்து அன்னதானம் போட்டாங்க. எல்லோரும் வரிசையில் நின்று அழகாக வந்து பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம். அடுத்த கால பூஜைக்கு வந்து 1200 விளக்கு ஏற்றுனாங்க. எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு வெறும் விளக்கோட வெளிச்சம் மட்டும்தான் கோவிலுக்குள்ளே இருந்தது. இது வந்து நான் அங்கே இல்லை, பட் இந்த கிளிப்பிங் எனக்கு கிடச்சிது, அதனால் நான் இங்கே ஆட் பண்ணுறேன். வைத்தடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்த போது வேண்டும் என்று வேணுவார் நம் கலம் கவிழ்ந்த போது நாரும் என்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசரே ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் Chocolate? Do you want chocolate? I don't want. My dad is buying that. பிரசாதம் சூப்பராக இருக்குது. சூப்பராக ஃபர்ஸ்ட் கால பூஜை முடிஞ்சிடுச்சு. இவங்களெல்லாம் வச்சுட்டு செகண்ட் கால பூஜை ரொம்ப கஷ்டம். அதனால் நாங்கள் பிரசாதம் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு இருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய் சொல்லு. பாய் சொல்லு. சாப்பிட்டுக்கே பூவா சாப்பிட்றியா? கோவிலிருந்து கிளம்புறதுக்கு எனக்கு மனசே இல்லை, ஆனாலும் கிளம்பிட்டோம். ஓம் நம சிவாயா. இன்னும் நிறைய பேர் நைட் ஃபுல்லாக இருந்து ஃபுல் பூஜையும் பார்ப்பாங்க போல இருக்கு. கார் பார்க்கிங்லாம் ஃபுல்லாக இருந்தது. சிவராத்திரி அன்னைக்கு கோவிலில் இருக்கிற வைபே தனி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.